Hello everyone, I am Gopinath. I am going to explain machine interface used in computer-based industrial control. இன்னைக்கு நிறைய மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ்ல கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி மெஷின்ஸ் ஆட்டோமேட்டிக்கலா மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா கம்ப்யூட்டர்ஸும் மெஷின்ஸும் டைரக்டா கம்யூனிகேட் பண்ண முடியாது. சென்சார்ஸ் மெஷின்ல இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். ஆக்சுவேட்டர்ஸ் கம்ப்யூட்டருக்கு கொடுக்குற ஆப்ரேஷன்ஸை பண்ணும். கம்ப்யூட்டரும் மிஷினையும் கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜ் தேவை. அந்த பிரிட்ஜ் தான் மிஷின் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்றாங்க. Machine interface. Machine interface is a hardware and software system that connects the computer with an industrial machine. Machine interface என்னன்னு சொல்றாங்கன்னா அந்த கம்ப்யூட்டர்லயும் இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸை கனெக்ட் பண்ற ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் சிஸ்டத்தை தான் சொல்றாங்க. மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெஷின் இன்டர்ஃபேஸ்ன்னு பார்த்தோம்னா we receive signals from the machine. மெஷின்ல இருந்து சிக்னல் ரிசீவ் பண்ணி அந்த சிக்னல்ஸை வந்து கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணோம். அந்த கம்ப்யூட்டர்ஸ் அதுக்கேற்ற டிசிஷன் எடுத்து திருப்பி அந்த டிசிஷன்ஸை மெஷினுக்கு அனுப்பும். பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராம் வச்சு மிஷின் இன்டர்ஃபேஸோட ஓவரால் ஒர்க்கிங்கை பார்த்துக்கலாம். மிஷின் இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் கூட சென்சார்ஸை கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த சென்சார்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸோட டேட்டாவை கலெக்ட் பண்ணும். இந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை இன்புட் இன்டர்ஃபேஸோட அனுப்பும். இந்த இன்புட் இன்டர்ஃபேஸ் தான் சென்சார்ஸ்ல இருந்து வர டேட்டாவை சிக்னல்ஸா கன்வெர்ட் பண்ணும். இந்த கன்வெர்ட் பண்ண சிக்னல்ஸை சிக்னல் கண்டிஷனிங்க்கு அனுப்புவோம். இந்த சிக்னல் கண்டிஷனிங்ல அந்த சிக்னல் ஸ்ட்ராங்காகவும் நாய்ஸ்ல ரெடியூஸ் பண்ணவும் உதவும். இந்த அந்த சிக்னல் கண்டிஷனிங் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டுக்கு அனுப்புவோம். ஏன்னா சென்சார்ஸ் இருந்து கிடைக்கிற சிக்னல் அனலாக் சிக்னலாக தான் இருக்கும். அதை டிஜிட்டல் சிக்னலாக மாற்றினாதான் கம்ப்யூட்டர்ஸால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது கம்ப்யூட்டர்ஸ் அந்த சிக்னல் வந்து கம்ப்யூட்டருக்கு போகும். இந்த கம்ப்யூட்டர் வந்து டிசிஷன் மேக் பண்ண உதவும். இது கிடைச்சிருக்க டேட்டாவை வச்சு அந்த இந்த டிசிஷனை டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் மூலமா அவுட்புட் இன்டர்ஃபேஸுக்கு அனுப்புவோம். இந்த அவுட்புட் இன்டர்ஃபேஸ் தான் மோட்டார்ஸ் ரிலேஸ் இதுதான் அவுட்புட் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்றோம். அது வந்து பவர் டிரைவ்ஸ்க்கு அனுப்பும். இந்த பவர் டிரைவ்ஸ்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸுக்கு அது போகும். இந்த இப்போ மிஷின் இன்டர்ஃபேஸோட ஒவ்வொரு காம்போனன்ட்ஸையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்புட் இன்டர்ஃபேஸ். இன்புட் இன்டர்ஃபேஸோட மெயின் பர்பஸே மிஷின்ல இருந்து வர சிக்னல்ஸை கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சூட்டபிள் சிக்னல்ஸா கன்வெர்ட் பண்றது தான். எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர் சென்சார், ப்ரெஷர் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், லிமிட் ஸ்விட்ச், பொசிஷன் சென்சார், ஸ்பீட் சென்சார். இதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டெம்பரேச்சர் சென்சார் வந்து மிஷின்ல இருந்து வர டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி அதை இன்ஃபர்மேஷனா கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். இண்டஸ்ட்ரியல் சென்சார் ப்ரொடியூஸ் பண்ற சிக்னலை கம்ப்யூட்டருக்கு நம்ம டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும். ஒவ்வொரு ப்ராசஸை பார்க்கலாம். ஆம்பிளிபிகேஷன், அதாவது அந்த இண்டஸ்ட்ரியல் சிக்னல் வீக்கா இருக்கலாம், அதை ஸ்ட்ராங் பண்றதுக்கு ஆம்பிளிபிகேஷன் யூஸ் பண்றோம். ஃபில்டரிங், அன்வான்ட் நாய்ஸ் ஏதாவது இருந்தால் இந்த ஃபில்டரிங் மூலமா ரிமூவ் பண்ணலாம். நாய்ஸ் ரிடக்ஷன், அந்த நாய்ஸை ரெடியூஸ் பண்ணலாம். வால்டேஜ் கன்வர்ஷன், இந்த வால்டேஜ் வந்து அந்த சூட்டபிள் ரேஞ்சுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன், டிஜிட்டல் டு அனலாக் கன்வர்ஷன். சென்சார்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அனலாக் சிக்னல்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த சிக்னல்ஸை டிஜிட்டல் சிக்னல்ஸா கன்வெர்ட் பண்ணதான் இந்த அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் யூஸ் ஆகுது. ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ் டிஜிட்டல் சிக்னல்ஸை மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கம்ப்யூட்டர் கொடுக்குற டிஜிட்டல் சிக்னல்ஸை ஆக்சுவேட்டர்ஸுக்கு அனுப்பதான் இந்த டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் யூஸ் ஆகுது. அவுட்புட் இன்டர்ஃபேஸ். கம்ப்யூட்டர் ஒரு டிசிஷன் எடுத்திருக்க அப்புறம் அந்த கமாண்ட் அவுட்புட் இன்டர்ஃபேஸ் மூலமா தான் மிஷினுக்கு போகும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அவுட்புட் இன்டர்ஃபேஸ் பார்த்தோம்னா மோட்டார்ஸ், சொலினாய்டு வால்வ்ஸ், ரிலேஸ், ஹீட்டர்ஸ், கண்ட்ரோல் வால்வ்ஸ், நியூமேட்டிக் ஆக்சுவேட்டர்ஸ். எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா ஒரு கம்ப்யூட்டர் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சதுன்னா அவுட்புட் இன்டர்ஃபேஸ் மூலமா ஹீட்டருக்கு அந்த சிக்னலை சென்ட் பண்ணும். Interface. Machine interface can communicate with industrial equipments using different communication methods. Machine interface வந்து different equipments கூட different communicate பண்ணும். This interface allow the data transfer between computers, PLCs, sensors and machine. இது எதுக்கு கம்யூனிகேட்டட் இன்டர்ஃபேஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா சென்சார், பிஎல்சி, மிஷின்ஸ் கூட டேட்டாவை ஷேர் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ் பார்த்தோம்னா RS-232, ஈத்தர்நெட், கேன், ஃபீல்ட் பஸ், USB இதெல்லாம் சொல்லலாம்.
அட்வான்டேஜஸ் ஆஃப் மெஷின் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல். ஸோ மேனுவல் ஆப்ரேஷன்ஸ் ரெடியூஸ் ஆகுது. ஹை அக்யூரசி, ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ். ரியல் டைம் மானிட்டர் மூலமா மெஷின்ஸ் கண்டிஷன்ஸ் கண்டினியூஸா மானிட்டர் பண்ண முடியும். ஹியூமன் எஃபெக்ட்ஸ் ரெடியூஸ் ஆகுது. ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஃபால்ட் டிடெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ் சேஃப்டி. அப்ளிகேஷன் மெஷின் இன்டர்ஃபேஸா நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. என்னென்னு பார்த்தோம்னா சிஎன்சி மிஷின்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ், ஆட்டோமேஷன் ப்ரொடக்ஷன் லைன், ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங், HVAC சிஸ்டம், பேக்கேஜிங் மிஷின்ஸ், ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஒரு எக்ஸாம்பிள பார்த்தோம்னா சிஎன்சி மிஷின் இருக்க சென்சார் வந்து அதோட கண்டிஷனையும் பொசிஷனையும் கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். அதை வச்சு அந்த கம்ப்யூட்டர் வந்து கமெண்ட்ஸை சிஎன்சி மிஷினுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லும். கன்க்ளூஷன், மிஷின் இன்டர்ஃபேஸ் கம்ப்யூட்டர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸுக்கு ஒரு லிங்கா செயல்படுது. இன்புட், அவுட்புட், சிக்னல் கன்வர்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன்ஸை இதுவே ஹேண்டில் பண்ணிடுது. அலோஸ் த கம்ப்யூட்டர் அண்ட் PLC டு மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் மிஷின்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ல ப்ளே பண்ணுது. தேங்க்யூ.